உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அருமையான தெய்வீக மாதமான ஆவணி மாத பலன்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் என்பது யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கின்ற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதான ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதகத்தை அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும், சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போகுது பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி,
எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தெரியல. எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும். நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்கிறீங்க என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். 2/9/2024 2/9/2024 மகம் 2ஆம் மாதத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை பார்ப்பது. சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து வலிமை வரும்போது சந்திரமங்கல யோகம். சந்திரன் இருக்கு சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெற்று இருக்கும்போது அதை விட சந்திரமங்கல யோகம் உயர்ந்த சந்திரமங்கல யோகம். ஆக பூமியால் இடம் வீடு வாசல்கள் சேர வியாபாரத்தால் வருமானத்தால் முன்னேற்றம் பெறக்கூடிய வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். முக்கியமாக பூமி இடம் வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் பெறக்கூடிய காலங்கள். திருமண யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்கள் சொல்லலாம். சரி, இது 2/9/2024. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 20. இந்த ஆவணி 20 என்பது 2/9 முடிச்சதுக்கப்புறம் 5/9 அதே சந்திரமங்கல யோகம் தான். அதே சந்திரமங்கல யோகம் இப்போ திரும்ப வருது 5/9/2024. சரி, அடுத்து ஆவணி 26. இந்த ஆவணி 26 பார்த்தீங்கன்னா கேட்டை 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சப்தம பார்வையாக சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பது. முக்கியமாக குரு வலிமையாக இருக்கிற நாட்கள் மட்டும்தான் நான் விளைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்கள் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். செய்கிற வியாபாரம், தொழில், வருமானம், அரசாங்க உத்தியோக முயற்சிகள், திருமண முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். இது ஆவணி 26 இது ஒரு சிறந்த நாள். குரு சப்தம பார்வை சந்திரனை பார்க்கக்கூடியது. குரு சந்திரனை பார்க்கும் போதுல அது பேர் குஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 29 குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம். ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாதத்தில், அதாவது உத்திராடம் 3ஆம் பாதத்தில் சந்திரன் இருந்து சிம்மத்தில் இருக்க குருவை பார்க்குது சப்தம பார்வை. அடுத்து ஆவணி 29 கிட்டத்தட்ட ஆவணி மாதம் கடைசி வந்துட்டோம். ஆவணி 29ஓட இந்த சிறப்பு நாட்கள் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாட்கள் நிச்சயமாக எனத்தே பொது பலனை சொன்னோம். கணிச்சு என்னென்ன நாட்கள் சிறப்பாக பலன் கொடுக்கும் என்பதை சித்தர் வாக்கு முறைப்படி ரிஷிகள் சொன்ன முறைப்படி 18 சித்தர்கள் தெளிவாக சொன்ன முறைப்படி கணித்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகின்றன. சும்மா பொது கட்டத்தை வச்சுக்கிட்டு பொதுவான விஷயங்கள் இல்லை. பலன் தரக்கூடிய சரியான பலன்கள் தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரிய உலகிட்டிருக்கேன். பொதுவான விசேஷ நாட்களை பார்த்துட்டோம். அடுத்து பொதுவான ராசி பலனை பார்த்துட்டோம். பலன் தரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் பார்த்துட்டோம். இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உறுதியாக நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். எந்த முயற்சியும் வெற்றி அடையும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. எங்கே நடந்துச்சு ஜாதகத்தை நிறைய இடங்களை பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை. இது பொதுவாக சொல்லக்கூடிய பலன். நல்ல கவனிங்க. நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறத நல்ல கவனிங்க. இது அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன். உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே நேரம்
ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது, அதை கணிச்சு சொல்றது. அதான் என்ன, மனுஷன் தவறு பண்ணிடுறான். ஆனால் இறைவன் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தால், பிரம்ம வேதத்தால், பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அது உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியாது, ஏன் அலையிறீங்க? அப்போ ஏன் இதை எதுக்குல உங்களை மாதிரி ஜோசியர் சொல்ல போய் தானே அலையிற, அப்போ முடியுன்றாங்க, அப்போ முடியுன்றாங்க. இதுதாங்க எனக்கு வேதனையாக இருக்கு. ஒரு கல்யாணம் எப்போ முடியும், ஒரு வேலை எப்போ கிடைக்கும், ஒரு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எதுக்காக, என்ன காரணம், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சொத்து, இந்த வீடு வாசல் சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது சொல்ல முடியல. இது என்னங்க வேதனை தானே, அந்த வேதனை வந்திருக்கல. நீங்கள் இதெல்லாம் வேதனைப்பட்டு இங்கே அலையிறது என்ற ஜாதகம் கொடுக்கும்போது சொல்கிறேன், இல்லைங்க நிறைய பார்த்துட்டாங்க, அதனால தான் உங்கள் அப்படியே இப்போ உங்களை பார்க்குறதுக்கு யோசனை பண்ணுறேன் அப்படி பார்க்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டோம், உங்களையும் பார்க்குறதுக்கு அதான் இப்படி பார்க்குங்க. ஏன்னா சில பேர் நிறைய காசு கொடுத்து பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை, வேதனை போட்டு நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் வரக்கூடாது. சொன்னது நடக்கும், நடந்தையாகும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கலை என்ற வார்த்தை வரக்கூடாது. முக்கியமாக இதாங்க, சரி வியாபாரமும் நல்ல வியாபாரம், கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், இதுதானுங்க. சரி, நல்ல கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க, அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம இந்த ராசி பலன் இதெல்லாம் பார்க்குறது ஒவ்வொரு மாதத்துக்கும், இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனையில் உதவணும் அப்படின்னு தான் இந்த சேனலில் என்னைய பேச கூப்பிட்டுருந்தாங்க. பொதுவாக நம்ம விருச்சிக ராசி அப்படின்ற காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இது நீர் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விசாக நட்சத்திரம் 4வது பாதம், அனுஷ நட்சத்திரம் முழுமையாகவும், கேட்டை நட்சத்திரம் முழுமையாகவும் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்னா கூட இந்த விசாக நட்சத்திர குரு, அனுஷ நட்சத்திர சனி பகவான், கேட்டை நட்சத்திர புதன் பகவான், இதெல்லாம் அதிபதிகளாக இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது ஒரு நீர் ராசி இந்த விருச்சிக ராசின்றது. ஆனால் அதே சமயம் ஸ்திர ராசி. அதனால் இவங்க எப்போவுமே இவங்க தான் எடுத்த முடிவில் ஸ்திரமாக இருப்பாங்க. பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டால் கூட இவங்க தான் முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவில் இதுவாக இருப்பாங்க. இது இந்த ராசியை பொதுவாக பின் தளபதி அவங்களுக்கெல்லாம் இந்த ராசியை சொல்கிறாங்க. பொதுவாக தளபதி பெரிய பெரிய விஷயங்களை முடிவெடுக்கிறது, இராணுவத்தில் பெரிய தளபதிகளாக இருக்கிறது, இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகாரிகளாக இருக்கிறது, போலீஸில் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இப்போ ஒரு சில பேர் நீதித்துறை அதுலேயும் இருக்கிறவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இருக்கலாம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த ராசியை தான் குறிப்பிடுறாங்க, விருச்சிக ராசியை தான் குறிப்பிடுறாங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பூமிக்காரகன்றதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த ராசியை தான் குறிப்பிடுறாங்க. இவங்களுக்கு பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்று வலி, இல்லை அஜீரண கோளாறு, பெண்களாக இருந்தால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், இல்லை கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் நிறையா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், அதனாலையும் வயிற்று பிரச்சனை வரலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த
உங்களுக்கு வந்து சூடு உடம்பு வந்து சூடாகவே இருக்கும் அப்படின்றதுனால சூட்டை குறைச்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரி வந்து குளிர் வந்து உங்களுக்கு சரியாக ஒத்து வராது. அந்த மாதிரி குளிர்காலங்களில் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். பல பேருக்கு வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு முகத்தில் வந்து கருமை நிறம், இந்த ஸ்கின்னில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக வந்து இவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான்றதுனால சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுல இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு உள்ள பொதுவான பலன்களாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி சேர்ந்த அன்பர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் மாறுதலாக நடக்கலாம். காசி தான் நடக்கும்னா கூட இது கோச்சாரம் இந்த ஆவணி மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றது மாதத்துக்கு கோச்சாரம் பார்க்குறோம். பட் உங்களுடைய ராசியில் வந்து தசா புத்திகள் எப்படி இருக்குது, இந்த கோச்சாரத்தினுடைய இதை வந்து பலனை வாங்கிக்கக்கூடிய கொடுப்பினை வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர், டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உங்களுடைய ஜாதகம் சம்மந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் வந்து 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார், 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார், உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்குது. அதில் செவ்வாய் வந்து 7வது வீட்டில் இருக்கு இல்லையா, அவங்க ராசி அதிபதி. அவர் வந்து ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் மிதுனத்துக்கு போயிடுறார், 8வது வீட்டுக்கு போயிடுறார். 9வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு, ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்கார், உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் இருக்கார், அங்கேயே வந்து புதனும் சேர்ந்துடுறார். 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி 10, அதாவது இங்கிலீஷில் 26/8/2024 அன்னைக்கு வந்து சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 11வது வீட்டுக்கு வந்துடுறார். இதனால இந்த மாதம் வந்து யாருக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் 7வது வீட்டில் குருமங்கள யோகமாக இருக்கிறதுனால இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு தள்ளி போயிட்டு இருந்த திருமணமெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு இல்லை இந்த மாதம் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பேருக்கு வந்து இடைஞ்சல் கோளாறுகள் இருக்கும். வாகனம் வாங்கலாம்னு நினச்சவங்க வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லை ஏற்கனவே வாகனம் இருந்ததுன்னா அது சம்மந்தமான ரிப்பேரு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து சரியாகும். இந்த மாதம் அதெல்லாம் சரியாகும். பல பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டவங்க பல பேருக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். 5வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால அவர் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் அதிபதின்றதுனால, ஆனால் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடைய அதிபதி சனி பகவான். அதனால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எங்களுடைய கணிப்பு கொஞ்சம் மாறலாம். ஆனால் ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய், அவங்க வந்து 8வது வீட்டுக்கு மறைஞ்சிடுறார். உங்கள் ராசியாவது மறைஞ்சிடுறதுனால ஒரு சில பேருக்கு திடீர் தடைகள், உங்கள் கூடவே இருக்கிறவங்கனால பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. ஏன்னா 8வது வீட்டு ஆயுள் ஸ்தானத்துக்கு அவர் போயிடுறார். உங்கள் ராசிக்கு வந்து 9வது வீட்டில் இருந்த புதன் வந்து 10வது வீட்டுக்கு வர்றார். அதனால் பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா பேர் வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் பயணம் போக முடியும். 10வது வீட்டில் ரொம்ப நாளாக சூரியன் அங்கேயே இருக்கார், புதன் அங்கே போய் சேர்ந்துறதுனால வேலை சம்பந்தமாக பல நாளாக வெளிநாடு வேலை இல்லை இங்கேயே வேலை, அரசாங்க வேலை, இதெல்லாம் நிறையா பேர் பொதுவாக இந்த ராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்கன்றதுனால நிறைய அரசாங்க உத்தியோகத்தை தேடிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் வந்து பாதிக்கு மேலே, இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம் வேலை தரவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிபதி முருகன்றதுனால முருகப்பெருமானை வணங்குறது நல்லது. ஆனால் பொதுவாக நீங்கள்
இந்த ராசியை சேர்ந்தவங்க வாராகி அம்மனை நீங்கள் போய் வழிபட்டீங்கன்னா மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். பல தடைகள் நீங்கி உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே நடைபெறும். இந்த ராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த மாதம் மிக நல்ல மாதமாகவும் பலன் கொடுக்கும் மாதமாகவும் இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நானாசாமியை வேண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில், காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசினியரில் குருவுடைய பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு நான் சொல்வது உண்டு. ஒன்று, சனியுடைய வக்ரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இன்னொன்று குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, ராகு சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் செய்கிறார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் பெரிய பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. பேர் புகழ் சம்மந்தப்பட்டது நியூஸில் வர அளவுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் போயிட்டு இந்த நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் பணப்பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சிக ராசினியர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் விலகும். கவலை வேண்டாம். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவி மூலமாக வருமானம், மனைவி மூலமாக ஏதேனும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அம்மா வீட்டு சொத்து வரலாம், மாமியார் வீட்டு சொத்து வரலாம், மச்சான் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை அவங்களோட ஏதேனும் சண்டை போட்டு கூட நீங்கள் ஏதேனும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசினியர்களே, மனைவியால் ஆதாயம் உண்டு, லாபம் அதிகரிக்கும். இல்லை அவங்க ஏதேனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் சம்பாரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல தான் பிள்ளைகளாலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஒருவேளை பிள்ளைங்களால் ஒரு மனசு கஷ்டமோ அல்லது பிள்ளைங்களால் ஏதேனும் ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த சங்கடங்கள்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, மெயினாக விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? லாபமே இல்லை சாமி. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, சம்பளம் கூட எடுக்க முடியல. அப்போது வரவு செலவுகள் பொறுத்தவரையில் விருச்சிக ராசினியர்களை இந்த மாதம் அதிகரிக்கும். நிறைய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சிறு தவறு பண்ணியிருப்பாங்க, அதில் போய் ரொம்ப இழுத்து விட்ருக்காங்க. அது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ தொழில் அமைப்புகள், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ், இதெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம்
மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், தீவனங்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கலாம், பட் எதையுமே ரெகக்னைஸ் பண்ணாமல், எதையுமே ஆத்தரைஸ் பண்ணாமல் அவன் மாட்டம் உங்களை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கோபப்படுத்துகிற மாதிரியே எனக்கு வேலையே வேணாம் போ அப்படின்னு சொல்கிற அளவு கூட அவங்களை விரக்திக்கு கொண்டு வருவாங்க. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களே, வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம், அதிக ஈடுபாடு தேவை. விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலுமே கூட தொழில் அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது, வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் விருச்சிக ராசி நேரிலே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்குது, 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் மிகுந்த மாதமாக அமைகிறது. பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கூட காத்திருக்கலாம். அப்போ நிச்சயமாக எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே, இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலை, ஒத்து போகலை, இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே கவலை வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் அந்த உத்தியோகம் உங்களுக்கு அமைய போகுது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் விருச்சிக ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, சித்தப்பா பெரியப்பா, அப்போ அந்த பகைகள் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் பூர்வீக இடம் இல்லை, நீங்கள் ஏதாவது இடத்த வாங்கி வச்சுருக்கீங்க, அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, மனிதர்கள் சொந்த பந்தங்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் தோப்பு, கால்நடை பண்ணைகள், காடுகள் இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க, விவசாயியாக இருப்பார்களே ஆனால் விவசாயிகளுக்கெல்லாம் சிறப்பான நல்ல ரேட்டு கிடைக்கக்கூடிய, விளைச்சல் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அரசாங்க உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைப்புகள் அமையும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மெயினாக இந்த கிரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது ஏலத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, நடத்த முடியலன்னு வருத்தப்படக்கூடியவங்க,
ஃபண்டு டிமாண்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. யாராவது வந்து லீஸுக்கு எடுத்துடலாம், உங்களுக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல நிம்மதியாக ஒரு 10 ரூபா பார்த்துட்டு போகலாம். அப்போது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தான் விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனால் ஒரு முடிவே இருக்காது. ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களே, நீங்கள் கடக லக்ன பலனையும் கேளுங்க, அதே சமயத்தில் விருச்சிக ராசி விருச்சிக பலனையும் நீங்கள் கேளுங்க. இந்த விருச்சிக லக்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்துவதாக இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். ஆமாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மந்த்து நீங்கள் தீர்வு காணலாம். 8ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் விதை அப்படின்னு சொல்லப்படுது, விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 8ஆம் இடத்துக்கு ராசியாதிபதி போகும்போது நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது ஏதாவது ஒரு குழப்பமான விஷயங்கள், தெளிவில்லாத விஷயங்கள் தெளிவுக்கு வரப்போகிறது அப்படின்ற 2 கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு நீரோடைய குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். அதுமாரி தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப நாளாக புகை மண்டலமாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, சொத்துபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நடக்கும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்து பின்னாடி அது சமாதானமாகி அந்த பிரச்சனை தெளிவு பெறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வாக்கு ஸ்தானாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மனைவியால் யோகம் உண்டு. மனைவி உங்களுடைய தொழிலுக்கு அனுகிரகம் பண்ணுவா. 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனைவி கணவனுக்கு யோகம், கணவன் மனைவிக்கு யோகம். இப்பொழுது மனைவி கணவனுக்குள்ள இருந்தக்கூடிய கருத்தொற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். ஆமாம், 3க்குண்டான அதிபதி 4ஆம் அதிபதி வக்கரகதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கையூட்டுகள், கை இருப்புகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவிங்ஸ், உங்களுடைய முதலீட்டுக்காக கொஞ்சம் எடுத்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சூழ்நிலை இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்களில் சற்று செலவுகள் செய்ய நேரிடும். ஏற்கனவே ஒரு வீட்டை புதுப்பிக்கலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை ஆல்டர்னேட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். பூர்வீகத்தில் பாட்டனார் சொத்துக்கள் எல்லாம் இருந்ததுன்னா, சொத்து பிரிக்கப்படாத சொத்துக்கள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய தாத்தாவே இறந்துட்டார், என்னுடைய அப்பாவே இறந்துட்டார், அந்த சொத்து இன்னும் பிரிக்கவே இல்லை, பட்டா மாற்றலை, குழப்பமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு திக்பலம் பெறுறாரு. கண்டிப்பாக அந்த சொத்து பத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கத்தெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருவார். ஆமாம், அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் யோகத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல சூரியன், புதனுடைய காரகத்துவம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்ந்த துறைகளில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய, காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீட்டு கடன், வண்டி வாகன கடன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட மாத்திரத்தில் இப்போ கடன் கொடுக்கறது உங்களுக்கு ரெடியாக இருப்பா. அது என்ன வட்டி, என்ன இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. கடனால் அவஸ்தை வரக்கூடாது, அனுபவம் மட்டுமே வர வேண்டும். ஆமாம், ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடன் நியாயமான கடனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்கணும். கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அஷ்டமஸ்தானத்தில் ராசியாதிபதி வாங்கும்போது கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். கடன் வாங்காமல் காலம் கடத்த முடியாது. இருந்தாலும் அந்த கடன் பாதுகாப்பாக கடனாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டக்கூடிய திறமையும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தொழிலால் யோகம் உண்டு, தொழிலால் லாபங்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை, என்னால் லாபாதிபதி இடத்துல சுக்கிர பகவான், கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சேமிப்புகள் உருவாகும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் செலவாகினே இருக்குது, கையில் தங்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மந்த்து கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் பெர் அமௌண்ட் நீங்கள் ஏதோ ஒரு முதலீடில் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். இல்லை ஏதாவது சீட்டு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும்.
ஆமாம், இந்த சீட்டு நடத்துகிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஃபண்டு பிடிக்கிறீங்க, இந்த சீட்டு நடத்துகிறீங்கல்ல, அந்த விருச்சிக ராசியில் இருக்கு. ஏன்னா புதன் வக்ராஸ்தங்கம் ஆகிறார். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கு யோகம் உண்டு. சுக்கிரன் கேதுனுடைய இணைவு. ஆமாம், இதுதான் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. விரையாதிபதி 11ஆம் இடத்துல போகிறார். ஏற்கனவே விரயமாகி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7க்குரியவன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஆமாம், 7, 11 அதிபதிகள் எல்லாம் வரக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் யோகம். மளிகை கடை வச்சுருக்கேன், துணி கடை வச்சுருக்கேன், உணவுத்துறை வச்சுருக்கிறேன், அழகு சாதன பொருட்கள் வச்சுருக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் வாடிக்கையாளர்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வெற்றி. இப்போ இந்த மந்த்து உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்கள் வெற்றி பெறுவதற்கு ஐயப்பன் சபரிகிரி சாஸ்தா ஐயப்பனை வழிபடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்குங்க. வெற்றி மேல் வெற்றி உருவாக்கி கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. எப்படி இருக்கும் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவணி மாத பலன்கள். பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாலே தேல், வார்த்தைகளை கொட்டிடுவாங்க, பின்னாடி யோசிப்பாங்க. வார்த்தைகளை என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடுவாங்க, பின்னாடி யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதனால் பேசும்பொழுதே யோசித்து பேசணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 30 வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பேசும் முன் யோசித்து பேசவும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பேச தெரியும், அவங்களுக்கும் பேச தெரியும். அதனால் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுல தயவு செய்து நிதானித்து பேசுங்க. கூடியமான வரையில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். 1 மணி நேரமாவது பேசாமல் மௌன விரதம் இருந்து பாருங்கள். அதோடைய சிறப்பே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசியுடைய யோகங்கள் நேரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய நாட்டங்கள் இது ரொம்ப அதிகரிக்கும். உத்தியோகம் சிறக்கும். உத்தியோகத்தில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. தொழில் வேலைகளெல்லாம் நல்லா சிறப்பாக ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பெண்டிங்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கும். பிள்ளைகளால் தண்ட செலவு ஏற்படும். குழந்தைகளால் தேவையில்லாத செலவுகள் வரும். ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுனால தண்ட செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயம், வாக்குவாதம், இதனால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், சண்டை வரும். ஸோ குழந்தைகளை பத்திரமா எச்சரித்து என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஸோ அதனால் விரயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஆவணி மாதத்தில் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க. ஸோ குழந்தைகளால் அது வீண் விரயமாக ஆகக்கூடாது, சுப விரயமாகலாம், வீண் விரயமாக ஆகக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்துக்கோங்க. அதே போல் பேச்சு நிதானம் தேவை. நிதானமாக பேசுங்க. உங்களுக்கு பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கன்னா கூட நிதானித்து பேசுங்க. அங்கே கூட உங்கள் அவசரத்தை காட்டாதீங்க. கோபமாக படபடப்பாக பேசாதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை மகன் விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்படும். அப்பா பிள்ளை இருக்காங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசியில் கண்டிப்பாக அப்பா பிள்ளைக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள், மனக்லேசம், மன சஞ்சலம் ஏற்படும். அந்த ஒரு விஷயம், ஒரு கசப்பான சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு நிதானம் தேவை. பெரிய முதலீடெல்லாம் செய்ய வேண்டாம். நிதானம் தேவை. இதில் எவ்வளோ நிதானித்து சில விஷயங்கள்லாம் செய்கிறீங்களோ செய்யுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேச்சில் கவனம் தேவை. நிதானித்து பேசுங்க. எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுங்க. வேலை சுமை உண்டு, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. வேலையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணும்.
ஏன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இப்போ ஏர்ன் பண்ணினா தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம் சிறப்பை தரும். எங்கன்னா ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. மனசோர்வு மனசஞ்சலங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் மாறுறதுக்குண்டான வாய்ப்பு வரும். பண வரவு உண்டு. ஸோ பண வரவுலாம் சீராக இருக்கும். அதே போல் யார்கிட்டையும் சத்தமாக பேச வேண்டாம், கத்தி பேச வேண்டாம், பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். மறதி குணம் அதிகமாக உண்டு. பொருள் ஒரு இடத்துல இருக்கும், தேடுறது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்னதானம் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் முதல்ல கஷ்டப்படுறவங்களே கேட்ட நட்சத்திரம் தான். முதல் சிரமப்படுறவங்களே அவங்க தான். அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன் யோசனை இல்லாமல், அரசியலில் இருக்கிறவங்க முன் யோசனை இல்லாமல் செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதாவது செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தை முன் யோசனை இல்லாமல் செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. சில விஷயங்களில் முன் யோசனையோடு செய்யுங்க. இந்த மாதத்தில் இதை நமக்கு செஞ்சால் நல்லதா, இந்த மாதத்தில் இது வெளியில் வந்தால் நல்லதா அப்படிங்கிறத இந்த அரசியல்வாதிகள் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அதே போல் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம் என் பாடு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த நேரத்துலையும் எனக்கு விடுமோட்சமே இல்லை, ஏதோ என் பாடு ஓடட்டும் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஏதோ விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அப்படியே காலம் போனால் சரி அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ 80% வரைக்கும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஷட்குண வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முருகனுடைய மூலமந்திரத்தை நிறையா சொல்லுங்கள். ஸோ சுபமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் ஏற்றமும் இறக்கமும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். முதல் 20 நாள் ஏற்றமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 10 நாள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. சுபம்.